சார், இப்போ வந்து நம்ம ஜாதகமும் அ ஜாதகத்தில நெறைய விதிகள் இருக்கு இல்லையா? ராசி மண்டலம், சாஸ்திரங்கள் நெறைய இருக்கு. சரி, அது வந்து எப்படி சார் நீங்க வேதங்களோட, புராணங்களோடலாம் எப்படி நீங்க இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு? அப்படிங்கிறத பல இடத்துல நீங்க வந்து அது நிரூபணங்கள மாரியே சொல்றீங்க இல்லையா? அது ஒரு இப்போ எல்லாருமே நெறைய கிளையண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் வந்து அது அது வந்து கன்ஃபார்மா எங்களுக்கு வந்து நோவே சொல்ல முடியல. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் கேட்கும்போது எங்களால திரும்ப வந்து எக்ஸாக்ட்லி இது உண்மதான் அப்படிங்கிற மாரியே இருக்கே. அது எப்படி சார் அதுலேருந்து இதுக்கு நீங்க கரெக்ட் கனெக்ட் பண்றீங்க? அது எப்படி கனெக்ட் பண்ணீங்க? சரியான கேள்விதான். இதில் என்னென்னா, ஆரம்ப காலங்கள்ல இருந்தே எனக்கு ஸ்பிரிச்சுவல் வந்து பலமானது. நான் சாகக்கூடாது, எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. இந்த பூமியில் இவ்வளவு விஷயங்களும் மனிதன் அறிஞ்ச பிறகு அவனுக்கு மரணம் வருகிறதுனால மனுஷன் சாகவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எனக்கு பலமாக இருந்துட்டு இருந்தது. அப்போ சாகவே கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்குள்ள தேடல் ஆரம்பிச்சு. அப்படி தான் நான் தெய்வங்களை தேட ஆரம்பித்தது. மனிதர்கள் ஒரு லெவலுக்கு மேலே வந்து மரித்து தான் போகிறார்கள். ஆனால் வரலாறுகளை தேடும்போது சிலர் மரிக்காமலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அப்போ சித்தர்கள் நிறைய பேர் மரிக்காமல் இருக்கிறாங்க. அப்புறம் இமயமலையில் சில பேர் மரிக்காமல் இருக்கிறாங்க. ஜீசஸ் உயிரோடு எழுந்து போனார். இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் ஜீசஸ் சொல்லும்போது என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காண மாட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இது சம்பந்தமான தேடல் அதிகமாக எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் அன்பே பிரதானம் அப்படிங்கிறது மாதிரி படிப்பு வருது. அன்பே பிரதானம்ங்கிறது மாதிரி படிப்பு வந்தபோது நான் ஒவ்வொரு தெய்வமாக போகும்போது தெய்வத்தை பற்றி தெரிகிறேன். இப்போ யெகோவா தெய்வத்தை பற்றி தெரியும் போது யெகோவா மற்றவர்களை கொல்ல சொல்கிறார். அன்பு உள்ள கடவுள் யாரையும் கொல்ல சொல்ல மாட்டார். எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாரோடும் ஐக்கியம் காட்ட வேண்டும் சொல்லுகிறது கடவுளுடைய இயற்கை பண்பு. ஆனால் யெகோவா கடவுள் இவர்கள் கோயிலுக்குள் வர வேண்டும், இவர்கள் வரக்கூடாது, அவர்கள் போகக்கூடாது இப்படிங்கிற ஒரு விதிகளை சொல்லுகிறார். இதே போல் அல்லாவும் என்ன சொல்லுகிறார்? கபீர்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களை கொல்லுங்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களோடு பழகாதிருங்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களோடு திருமணம் செய்யாதிருங்கள், இப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்லி ஒரு வேற்றுமையை விதைக்கிறார்கள். இதே போல் ஒவ்வொரு தெய்வத்தில் வரும்போதும், இப்போ விஷ்ணு வரும்போது அவர்கள் அசுரர்களை கொல்லுகிறார்கள், அசுரர்களோடு எதிர்த்து போரிடுகிறார்கள். அப்பொழுது எல்லாம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு தெய்வத்திடம் இருக்கிறது தெரிகிறது. அப்பொழுது இது இல்லாத கடவுள் எங்கே, இது இல்லாத கடவுள் உண்டோ அப்படி தேடும்போது தான் வான சாஸ்திரத்திற்குள் வரும்போது இந்த சாஸ்திர விதிகளெல்லாம் தெரிகிறது. இந்த சாஸ்திரத்திற்குள் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை கடவுள்களும் இதற்குள் வந்து விடுகிறார்கள். எல்லா கடவுள்களும் இதற்குள் வந்து இந்த கடவுள்களுக்கெல்லாம் மேலா